அண்ணா ஓ வெசபால வாய் எந்திரிச்சு வா ஐயப்பா ஏன்னா அண்ணா ஓய் இந்த ஊரான ஊருக்குள்ள நான் வந்திருக்கிறேன் நான் யாருக்கிட்ட தான் போய் பேசுறது அம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆளு வேணுமா பாருமா ஆமா மாலை போட்டுக்கிட்டே என்னைக்கு நடந்து போலான்னு இருக்கிற இப்படி நடந்து போனா என்னைக்கு மலை ஏறுறது பம்பில இருந்து என்னைக்கு மலை ஏறலான்னு இருக்கிற அடுத்த வருஷம் கார்த்திகை மாசம் சாமி பாக்குறதுன்றியா என்னைக்கு போய் சாமி பார்த்துட்டு உனக்காசம் ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கிறது அடுத்த வருஷம் கார்த்திகை மாசம் தான் வீட்டுக்கு வருவாங்க எப்படியே போற விடு ஏங்க என்னிடத்தில் நல்லா பேசுறதுக்கு அழகான படிச்ச ஆண்கள் வேணும் படிச்ச ஆண்கள் வேணும் மாலை வேற போட்டுக்கிற பொம்பளைங்க கை போட்டா அதே சாக நின்னுட்டு இருக்கிறீங்க யாரு அம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆளு வேணும்னா உள்ள சுத்தபத்தம் இல்லாததுக்கு மேல போய் கை வைக்கிறேன் என்ன தீண்டாதம்மா இப்ப ஞாபகம் இப்ப சொல்லு அதனால மாதிரி எம்ஜிஆர் கடல்ல எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு ஆனா இவரு இருக்கிறாரு அப்படி அவரு இருப்பாரு அதனால என்ன செய்வாரு உன்னை பார்த்த உடனே எடுத்து விடுவாரு பாரு என்னத்த பாடலம்மா பாடல் ஆமா டிஎம் சந்திராயனே தோத்து போயிடணும் அப்படியா ஓ நல்ல பாடகரை கூட்டிட்டு வந்துக்கிறேன் ஆமா ஆமா சரி பாரு முன்னாடி நின்றுக்கிறாரு மெயின் கேட்ல இருக்கிறாரு போய் பேசி பாரு பேச்சு நம்பித்தான் போறேன் எது சாமி மனுஷன் ஐயப்பன் தப்பா நினைக்கிறதுனா பண்டை ஸ்பீட்ல கம்பத்து மேல இருக்கு கரண்ட் 2-3 லைட் போட்டுருக்காங்க குண்டு செடிச்சுக்கிறாங்க நான் கட்டி பிடித்து காப்பாத்தி விட்டேன் பிள்ளையை காப்பாத்தினேன் ஆமா நீ தவறுன்னு நினைக்காத அப்படி நானும் சாமி தப்பா நினைக்கிறேன் ஒரு பெண்கள் வந்தா மேல இப்படி எருமையாட்டு இடிச்சிட்டு நிக்கிறியா உனக்கு எல்லாம் அறிவு இல்லையா கண்ணு தெரியல உனக்கு இல்ல நீ வர்றன்னு சொல்லி லைட் மேல ஏறிடுவேன்னு சொல்லி அவசரத்துல பிடித்து விட்டேன் ஓஹோ சரி அண்ணா என்னால பாப்பால பார்த்து நம்ம பாட்டு பாடி ரசிக்கலாமா பாடல் பாடுவீங்களா ஆமாமா இல்ல மேக்சிமம் இந்த அஜித் தாஸ் நேரத்துல தமாசை இருக்க கூடாது இல்லையா இருக்க கூடாது அதனால சுமார் அதெல்லாம் இருக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கண்ணே கண்ணே மீனா கண்ணா மீனா உன் காலன்னா மானா உதட்டன்னா தேடா நீ என்பது ஒரு எழுத்து நான் என்பது 2 எழுத்து காதல் என்பது 3 எழுத்து நமக்கு என்பது 4 எழுத்து நம்ம தலையெழுத்து 5 எழுத்து கண்ணே மிராண்டா நம்ம வீட்டுல இருக்குது கிராண்டா நானும் நீயும் பிறண்டா எப்படி இருக்குங்கிறாண்டா ஐயோ என்னையோ ஜன்னகி நீயோ பேர் அழகி உன் ஜாக்கெட்டில் போட்டு விட்டா கொக்கி அதை பார்த்து நான் சொக்கி வழியில மடக்கி வைத்திடுவேன் இதயத்தில் சுருக்கி அடைப்பில சிட்டு உன் நெத்தியில குங்குமம் பொட்டு நீ அணிந்திருக்கும் ஆடைய பட்டு 4 8 நடு தெருவிலே நழுவ விட்டு மேல இருக்குது விண்ணு கீழே இருக்குது மண்ணு தனியா நிக்கிறேன் படிச்ச பொண்ணு உன் மேல எனக்கு ஒரு கண்ணு எடுத்து அடிச்ச ஒரு கண்ணு 10 மாசம் போனா வருடி ஒரு சன்னு சன்னு வரதாலே உங்க பையன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான் கொஞ்சம் பார்த்து பேசு யாரு உங்க பையன் உங்க பையனை இப்படி பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு இப்படி பேச அதுதான் ஒரு லோக்கல்ல ஆடக்கூடாது சொல்ல எங்க ஒரு பையனை இங்கே உட்கார வச்சுக்கிட்டு சரி கண்ணேமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே நதி கண்ணேமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே நதி கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நதி ஓடி போனோனோடு உன்னை ஒரு தடவை பார்த்ததில சாதி போனோனோடி உன்னை காணாத நேரத்தில கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்ட நதி கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நதி அது சிரிக்கும் சிங்காரியே 100 ரூபாய்க்கு சில்லற கோடி சீசன் இல்ல மாம்பழமே உன் கண்ணத்தை பறிச்சு கோடி நிலவா நில கொலைஞ்சே உன் நினைப்புல கைய பேசஞ்சே கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நதி கண்டனி கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி அந்த குரூப்புக்கு என்ன வேணும்னு கேளு
கலாட்டம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்களே. பசங்க சின்ன பிள்ளைங்கன்னா முன்ன பொண்ணு அப்படி. சரி அம்மா, நம்ம பேசக்கூடிய போனால் புகட்டும். சரி, இனிமேல் நடப்பதை எப்படி போகும், காலம் தாமதம். ஆமா இல்லையா? ஆமா. சரி, இருந்தாலும் நாம் பேசிக் கொண்டிருந்தால் நீண்ட நேரம் கடந்துவிடும். இந்த ராஜ்யசபைக்கு வேலை நிறைய இருக்கிறது. ஆமா ஆமா. ஸ்ரீவன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய இந்த அர்ஜுனன் தவநிலை சர்க்கம் இந்நாடகத்தில் நான் யாரு, நீங்க யாரு, உங்களுடைய பேர் என்ன அறிவிக்கின்றேன். அறிந்திருக்க வேண்டுமே. ஒன்றும் புரியவில்லை அம்மா. காரணம் இந்த பக்கம் மத்தாள சவுண்ட், இந்த பக்கம் கொள்ளல சவுண்ட், மத்தியில பொட்டிக்காரன் சவுண்ட். இப்ப அமைதியா இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க. இன்னும் நமது வேலத்திற்காக அருமை சகோதரிகள் அன்பளிப்பு செய்திருக்கிறார். உண்மைதான். அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா அம்மா அம்மா இருப்பினும் என்னுடைய பெயர் விருத்தாந்தம் என்ன? சந்திரன் உதயம் போல் தையால் முகம் துளங்க நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என் பெயர் தான். உன்னுடைய பெயர் கிருஷ்ணை என்று சொல்லக்கூடிய திரௌபதி அம்மன். அம்மா பத்தினி ரகுவத பாஞ்சாலியா? நீ உண்மைதான்.
அம்மா என்னை மன்னித்து விடுதா என்னை மன்னி. ஏப்பா என்ன தவறு செஞ்சேன்? இதுக்கு முன்பதாக சில வார்த்தைகளிடத்தில் தவறாக பேசிவிட்டேன். அறியாத புத்தியில் தெரியாது பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுதா என்னை ஏப்பா மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? எதையும் தாங்கும் இதயம். அதனால உன் நெஞ்ச தொட்டு சொல்றேன். பாத்து உங்க வீட்டுக்காரி அந்த அக்கா அங்கதான் உட்காந்துட்டு இருக்குது. ஜாக்கிரதை. டாக்டருக்கெல்லாம் தொட்டா கம்முடிக்கிற நான் தொட்ட மட்டும் மருத்துவர் உடல்நிலை சரியா இருக்குதா இல்லையான்னு அவரு பரிசோதனை பண்றாரு. சரி நீ என்ன தொட்டி? சரி டாக்டர் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி படிக்கிறான். ஏன் ஆளு கையில பார்த்து கண்டுக்கலாம்ல. சளி பிடிச்சிச்சு உனக்கு காசு வந்து மறுபடியும் நம்மள என்ன மசரி கேட்கணும். என்னது கேட்கணுங்கிற கேட்காத ஊசி போடணும் டாக்டர். எப்படி கேட்காம பரமசிவனை கேட்ட மாதிரி தானே கேட்கணும். நம்மள கேட்டா ஊசி போடுறாங்க. வாங்க ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்துக்கிறது இங்க வைக்கிறது இல்ல வைக்கிறது அப்பெல்லாம் இப்படி நிமிர்ந்து நிக்கிறது. நான் தெரியாத வச்சுட்டா சண்டைக்கு வந்துடுறீங்க. ஏப்பா நமக்கு என்ன வியாதி இருக்குதுன்னு சொன்னாதானே அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் பார்ப்பாங்க. நீயே சொல்லி போற நீயே மறுபடியும் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பாக்குறான். கேட்டு வச்சு மறுபடியும் எப்படி தொட்டு தொட்டியா பாக்குற அப்படி இருந்தாலும் அது இதயம் சீரோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இதயம் துடிக்கு எப்படி படுக்குது. அம்மா அம்மா என்னுடைய பெயர் விருத்தாந்திரம். என் பெயர் தான் பத்தினி திரௌபதி என்று அழைப்பார்கள். ஓஹோ உன்னுடைய பெயர் பத்தினி ரகுதா பாஞ்சாலி. பாஞ்சாலி சரிமா. இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தைகள் என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தை. ஆமா உன்னை போல் ஒரு மானிட சரீரத்தின் சரி சுக்கில சுரோனிதம் கலந்து பிறந்தவளா? ஆமா. நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தவள்? நான் யாரால் பிறக்கப்பட்டவள்? ஆமா.
எப்படி பிறந்தவள்? ஆமாம்மா. ஒரு தாயின் அங்கத்தில் பிறவாதவள். சரி. நான் எப்படி பிறந்திருக்க முடியும்? எப்படிமா பிறந்தற? நான் பிறக்கும் போது நெருப்பிலே பிறந்தவள். நெருப்பில்? ஆமா. ஏன் எதற்காக நீ நெருப்பிலே பிறக்க வேண்டும்? நான் வன்னியில் உதித்தவள். ஓஹோ. அம்மா அம்மா, இப்படி நெருப்பிலே நான் பிறந்தேன் அல்லவா? ஆமா. என்னை யார் இந்த அக்னி வேள்வியில் பிறக்க வைத்தார்? யார் பிறக்க வைத்தார்? என்னுடைய தந்தையார் யார்? யாரும்மா? என் தந்தையோ துருபாதன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலராஜன். ஓஹோ, பாஞ்சாலராஜன். பொறுமை போல. அப்படி என் தந்தையாரோ விளங்கக்கூடியவர் பாஞ்சாலராஜன். பாஞ்சாலராஜன். என் தாயோ கௌசவி என்று சொல்லக்கூடிய கோகிலா தேவி. ஓ, கோகிலா தேவி. ஆமா. கோகிலா தேவிக்கும் பாஞ்சால மன்னனுக்கு வயிற்றில் பிறக்கவில்லை. ஆமா. அக்னியில் பிறந்தவள். அக்னியிலே நான் யாகத்தில் ஏன் எதற்காக பிறக்க வைத்தார்? அம்மா அம்மா, எதற்காக பிறக்க வைக்க வேண்டும்? ஆமா. என் தந்தையார் யாரு? ஒரு மனித சரீரத்தின் வழியாக பிறக்க வேண்டியவள் ஏன் இந்த நெருப்பிலே என்னை பிறக்க வைத்தார்? ஆமா. இந்த நெருப்பிலே நான் மட்டும் பிறந்தேனா? யார் யாரு? என்னோடு உடன் பிறந்தவர்கள் என் அருமை சகோதரன் துருஷ்டதுய்மன். ஓ, துஷ்டதுய்மன் என்னுடைய அண்ணன். ஆமா. இந்த திரௌபதி, திரௌபதி, சிகண்டினை இப்படி சொல்லக்கூடியவர்கள் நாங்க பிறந்தோம். ஆமா. காரணம் என் தந்தையாராய் விளங்கக்கூடிய பாஞ்சாலராஜன் ஆமா மற்றும் துரோணர் என்று சொல்லக்கூடிய இருவரும் பாலிய பணிமத்தில் சிநேகிதர்களா இருந்தார். பாடசாலை சிநேகிதர். ஆமா. சரிமா. என் தந்தை பாஞ்சாலராஜனுக்கு எந்த வித்தைகளை சொல்லி கொடுத்தாலும் அப்பவே மறந்து போயிடுவார். ஓஹோ. நெசமால அப்படி வித்தைகள் அனைத்தையுமே மறந்து விடுவதால் வருங்காலத்திற்கு ஒரு நாடாளக்கூடிய அரசன் இப்படி இருந்தா யாராவது நம்மளை போர் தொடுத்து வந்தால் வெற்றி செய்ய முடியுமா? முடியாது. அப்படி என்று எண்ணம் கொண்டு பாடசாலையில் முதல் மாணவன் துரோணாச்சாரியார் சிறந்து விளங்கினார். ஆமா. அவரிடத்தில் சென்று உனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அண்ணா கொஞ்சம் அமைதாரா? அப்படி என் தந்தையார் துரோணரிடத்தில் இருந்து அனைத்து பயிற்சிகளையும் பெற்றார். சில காலம் கழிந்தவுடன் என் தந்தை துரோணர், அதாவது பாஞ்சால மன்னன் அரசவைக்கு தலைவனாகி விட்டார். சரி. அதன் பிறகு இந்த துரோணாச்சாரியார் தன்னுடைய மகனா விளங்கக்கூடிய அஸ்வத்ராமன் அவரை கூட்டிக் கொண்டு பாஞ்சால தேசத்திற்கு வந்தார். ஏன்னா அன்றைய தினத்திலே வித்தைகளை கற்றுக் கொடுத்தால் பாதி நாடு தருகிறேன் என்று சொன்னார் அல்லவா பாஞ்சாலராஜன். நம்மளுடைய வறுமையின் காரணமாக அதனால் 2 பசுமாடுகளை வாங்கி வளர்த்து மகனுக்கு பால் ஊற்றி மகனை சிறப்போடு வளர்த்தலாம் என்று ஆசையோடு வந்தார். அதன் பிறகு வரும்போது என் தந்தையார் பாஞ்சால மன்னன் உரைத்தார். எப்படிமா? ஏன்னா ஜாதியில் நான் ஒரு சத்திரியன். இந்த துரோணரும் ஒரு பிராமண ஜாதியில் பிறந்தவர். இவர் தன்னுடைய நண்பன் என்று உரைத்து விட்டால் அனைத்து அரசர்கள் மத்தியிலும் நமக்கு பெருத்த அவமானமா போயிடும். அதனால துரோணரை வழியிலே பார்த்து அங்கே வருகின்ற அந்த பிராமணனுக்கு என்ன பிச்சை வேண்டுமோ அதை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி. அதன் பிரகாரம் துரோணாச்சாரியார் மனமுடிந்து சொன்னார், பாஞ்சால மன்னனே, நான் உன்னுடைய பாலி சிநேகிதன் துரோணர், என்னை மறந்து விட்டாயா அப்படின்னு கேட்டார். என் தந்தையார் அவர் யாருன்னு தெரியாதது போல் நடித்து விட்டார். அதனால் சரி, இந்த பிராமணனுக்கு என்ன பிச்சை வேண்டுமோ கொடுத்து அனுப்புங்க சொன்னார். துரோணாச்சாரியார் கோபம் கொண்டு, அடே பாஞ்சாலா, நீ ஒரு சத்திரன் என்று கர்வத்தினால் என்னை அவமானம் செய்து விட்டாய். உன்னை போன்ற சத்திரியர்களுக்கு நான் வில்வித்தை கற்றுக் கொடுத்து உன்னை ஜெயித்து தேர் ரத கொடி கம்பத்தில் கட்டி இழுத்து வந்து என் பாதத்தில் போடலாம் நான் துரோணரே இல்லை என்று சபதம் செய்தார். அதன் பிறகு சில காலம் கழிந்து துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். அதற்கு குரு காணிக்கையா என் தந்தை பாஞ்சாலராஜனை அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து போடுங்க அப்படி என்று சொன்ன வார்த்தை கேட்டு என் தந்தையாரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் போர் புரிந்தார். பாண்டவர்கள் என் தந்தையாரை வெற்றி கொண்டு துரோணரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அப்போது உரைத்தார் துரோணாச்சாரி, இன்று முதல் இந்த பாஞ்சால தேசம் எனக்கு, ஆனா பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார். அதனால் பாதி நாட்டு இந்த பாஞ்சாலத்தை 2ஆக பிரித்து ஆளுக்கு பகுதியாக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்ல துரோணர் சொல்ல, அதன் பிரகாரம் என் தந்தையார் பார்த்தார். இந்த பாஞ்சால மன்னனை வெற்றி கொண்டார்களே, அந்த பாண்டவர்கள் தோலுக்கேற்ற ஒரு வெண்ணையும் உன்னை கொல்வதற்கு ஒரு வீர ஆண்மகனையும் படைப்பேன் அப்படி என்று துரோணாச்சாரிய இடத்தில் என் தந்தை சபதம் செய்தார். அந்த சபதத்தின் காரணமா யாஜன் உபயாஜர்கள் என்று சொல்லக்கூடிய மகா தபரிசிகளை வைத்து என் தந்தையார் பெருத்த வேள்வி செய்தார். அந்த அக்னியின் வழியாக துருஷ்டதுய்மன் இந்த திரௌபதியை நாங்கள் பிறந்தோம். இதுதான் நாங்கள் பிறந்த வரலாறு.
சரி, பிறந்த உடனே உனக்கு திருமணம் செய்தவர் யாரு? உனக்கு எப்படி திருமணம் செஞ்சாரு? அம்மா 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 நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரை திருமணம் செஞ்ச? என் திருமணம் எப்படி எப்படி நடந்தது? நடந்தது? எனக்கு எத்தனை கணவன்மார்கள் உள்ளார்? ஆமா. ஏமா, அதாவது ஒருத்திக்கு ஒருவன் தான் திருமணம் செய்யணும். எனக்கு எத்தனை கனவமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. உண்மைதான். ஆமா. நான் யார் யாரை திருமணம் செய்தேன்? யாரு? என் கணவர்கள் யார் தெரியுமா? யாரும்மா? நான் யாரை திருமணம் செய்தேன்? ஆமாம்மா.
என் கணவன்மார்கள் யார்? யாரு? எனக்கோ 5 கணவர்கள். ஓ 5 பேரு. ஆமா. யார் யாருமா? அவ எப்படி 5 பேர்த்த திருமணம் செய்ய காரணம் தெரியணுமே. இல்ல ஒரு ஆள செத்துட்டாங்களா? இல்ல அப்படி கூட 2ஆவது 3ஆவது செய்யலாம் இல்ல? உனக்கு என்ன கோளாறு ஆகிச்சா இல்ல நல்லாக்கிறியா? இல்ல 5 பேரை எப்படி திருமணம் செஞ்சேன்னு கேட்டேன். சண்டையில மசி இருந்தா அவனுக்கு ஏதாவது தெரியும். கொட்டி போச்சு முன்னாடி. இன்னைக்கு வராது. அம்மா நான் 5 திருமணம் செய்தேன். சரி. அவர்கள் யார் யார்? யாரும்மா? என்னுடைய மூத்த கணவனா விளங்கக்கூடியவர் ஆமா யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன். சரி. இளையவன் 16,000 கஜேந்திரம் பலம் பொருந்திய பீமசேனன். ஆமா. 3வது பார்த்திப அர்ஜுன மகாராஜன். நகுலன் மற்றும் சகாதேவன். இப்படி பாண்டவர்கள் 5 நான் மனம் புரிந்தேன். ஏமா பாண்டவர் 5 பேத்து ஏன் நீ திருமணம் செய்யணும்? ஒரு பெண்ணாய் பிறந்தவளுக்கு ஒரு கணவன் இருப்பதுதான் முறையான விஷயம். அப்படி வேற மாதிரி இருந்தா என்ன சொல்லுவாங்க? இதோ கொஞ்சம் அப்படி முன்ன பண்ண பேசுவாங்க. தாசி என்றும் வேசி என்றும் உலகத்தில் தூற்றுவார்கள். ஆமா. அப்படி இருக்க ஒரு மாந்த ஜென்மத்தில் நான் ஒரு பெண்ணாய் பிறந்து ஏன் 5 கணவரை திருமணம் செய்ய வேண்டும்? ஆமாம்மா. அம்மா முன் பிறவியில் அதாவது நான் வாங்கிய சிவபெருமானிடத்தில் வரத்தின் காரணமா 5 கணவர்களை பெற்றேன் என்று நாரத முனிவர் உரைத்தார். ஆமாம்மா. அதை சொல்லிக் கொண்டு போனால் நீ காலம் கடந்து விடும். ஆமா. சரி. என் தந்தையாராய் விளங்கக்கூடியவர் பாஞ்சாலராஜன். ஆமா. அதாவது சுயமரத்தை ஏற்பாடு செய்தார். ஆமா. அந்த சுயமர மண்டபத்தில் அனைத்து நாட்டரசர்களும் வந்தார். சரி. இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நிபந்தனை எப்படி? அதாவது கிந்தூரம் என்று சொல்லக்கூடிய வில்லை வளைத்து நாணியை பூட்டி கீழே இருக்கும் மஞ்சள் நீரை பார்த்து வானத்தில் சுழன்று கொண்டிருக்கும் 7 சக்கர துவாரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மச்சத்தை எவன் ஒருவன் ஒரே கை பானத்தால் அறுத்து கரத்திலே ஏந்துகின்றவனோ அன்னவனுக்கு வெற்றி பெற்று கொடுக்கின்றேன். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ ஆண் மக்கள் இருக்கிறார். அத்தனை பேரிடத்துல இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய தகுதியான கணவன் யார் அப்படின்னு பரீட்சை வைக்கிறாங்க. சரி சரி. ஆமா. ஏன் எதுக்காக பறிச்சு வைக்கிறாங்க? என்ன முள்ளாண்டு பறிச்சா? அது வேற பறிச்சு இது வேற பறிச்சீங்க. பறிச்சுதான்பா. அதாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கணவன். ஆமாமா. இந்த பெண்ணுக்கு சரியான கணவன் மைக்கேல யாரும் அடிக்க மாட்டாங்க. அதனால இந்த பெண்ணுக்கு சரியான கணவன் யார் என்று தேர்ந்தெடுப்பதற்கு. ஏன்னா எல்லாரும் என்ன கட்டிக்கு ஆசைப்படுறாங்க. அத்தனை பேரும் திருமணம் செய்ய முடியுமா? அதிலே யார் சிறந்தவன் யாரு அப்படி என்பதற்காக அப்படி வைக்க அனைத்து நாட்டரசர்களும் இந்த போட்டியிலே தோல்வியுற்றார். அதிலே ஒரு பிராமணனாய் பிறந்த ஒரு அண்ணன் இந்த வில்லை வளைத்து என்னை கரம் பிடித்து விட்டார். அம்மா இது என்ன ஆச்சரியமா இருக்கு. சாதாரண ஒரு பிராமணர். ஆமா. நான் ஒரு சத்திரிய குலத்தில் ஒரு பெண்ணாய் பிறந்தவன். ஆமா. இந்த பிராமணரை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று மன வருத்தம். ஆயினும் என் தந்தையார் கட்டளை ஆண்டி முதல் அரசன் வரை யாராயிருந்தாலும் வில்லை வளைத்தால் அண்ணவனுக்கே வெற்றி பெண். ஆகையால் சரி அவருடைய மறுவார்த்தைக்கு பேச முடியவில்லை. அந்த பிராமணன் என்ன செய்தார்? என் கையை பிடித்தார். உடனடியாக என்னை எங்க கூட்டி சென்றார்? பெண்ணே பெண்ணே துரோபதா வாயின் பெண்ணே. சரி கூட்டி வர என்ன ஆச்சு? அந்த ஆளை நம்பி பறந்து விட்டு நீ முன்ன போயிடாத. உடனே அழைத்து சென்று தான் அணிந்திருந்த அனைத்தையும் கலட்டி காண்பித்து விட்டார். மச்சரேகையை காண்பித்தார். மச்சரேகை காமிச்சாருப்பா. சிவபெருமானுக்கு அடுத்தபடியா மச்சரேகை உடையவர் பார்த்திப அர்ஜுன மகாராஜன் தான் என்று சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஆயினும் மனதிலே நினைத்தவர் என் கணவர். சரி அப்படி என்று மிகுந்த சந்தோஷம். அதே தருணத்தில் என் அத்தையா விளங்கக்கூடிய குந்தியம்மனிடத்தில் அர்ஜுன மகாராஜன் அழைத்து சென்றார். சரி அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று வைத்தார் அத்தையிடத்தில். ஆமா சரி. அதற்கு என் கணவரா அதாவது கணவர் உரைக்க என் அத்தை குந்தியம்மன் என்ன சொல்கிறார்? மகனே மகனே இந்த கனியை 5வரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஒரு அத்தைக்கு கண்ணி என்றும் தெரியவில்லை, கனி என்றும் புரியவில்லை. கண்ணி என்றால் ஒரு பெண். ஆமா. கனி என்றால் ஒரு பழம். பழம்
தவறான பொருள் சொல் வாக்கியத்தினால் ஆமா அப்படி வார்த்தையை உரைக்க என் கணவர் அர்ஜுன மகாராஜன் சொன்னார், பெண்ணே நாங்கள் 5 பேர் பிறந்திருக்கிறோம். ஆமா தாயினுடைய வார்த்தை மறு வார்த்தை கிடையாது. ஆகையால் நாங்கள் உன்னை ஐவரும் திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். அதன் பிறகு ஐவரை திருமணம் செய்து கொண்டால் இந்த உலகத்தில் தாசி வேசி என்றும் பலவாறு தூற்றுவார்களே. அப்படி எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் நாரத முனிவர் என்னுடைய வரலாறுகளை சொல்லி ஐவரையும் திருமணம் செய்தோம். ஐவரையும் திருமணம் செய்து 5 புத்திரர்களை பெற்றெடுத்தேன். இருந்தாலும் எங்களுடைய எதிரிகளாக விளங்கக்கூடியவர்கள் அந்த பாவியாகிய துரியோதன மன்னன் என்ன செய்தார்? என்னமா செஞ்சாரு? எங்களுக்கென்று ஒதுக்கிய இந்த இந்திரபிரஸ்தத்தை எங்களிடத்திலிருந்து பிடுங்கி அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னமா செஞ்சாரு? கௌரவர்கள் பாண்டவர்களை விடக்கூடாது என்று வஞ்சகமாக விருந்து கலைத்தார். என் கணவர் தர்மராஜன் சூதாட்டத்தில் மிகவும் பிரியமானதனால் சூதாட்டத்தில் ஜகுனியின் வார்த்தை கேட்டு நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையுமே பந்தயத்தில் வைத்தார். அப்படி பந்தயத்தில் வைத்த என் கணவர் ஜகுனிடத்திலே தோல்வி விட்டார். அந்த தோல்வி விட்ட பின்னரே துரியோதனன் என்ன உரைத்தார் தெரியுமா? அந்த பாவியாகி திரௌபதியை இழுத்து வந்து மயிர் பிடித்து இழுத்து மானபங்கம் செய்து என்னுடைய வலது துடை மீது அமரச் செய்யடா தம்பி துச்சாதனா அப்படி என்று உரைத்தார். அதன் பிறகு அண்ணா என் கணவர் தர்மராஜன் 1000 இருப்பினும் துரியோதனனுக்கு நான் ஒரு அன்னி முறை தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை இப்படி தொடைமீறி அமரச் செய்கின்றார். மயிர் பிடித்திழுத்து மானபங்கம் செய் என்று சொன்னாரே, அப்படி என்று பெருத்து வேதனை அடைந்தோம். துரிச்சாதனன் என்னை மயிர் பிடித்திழுத்து மானபங்கம் செய்தார். அண்ணா கண்ணா ஸ்ரீமந்த நாராயணா என்று அண்ணவரை அழைத்த போது ஸ்ரீமந்த நாராயணன் எனக்கு துயில் கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார். மானத்தை காப்பாற்றினார் அண்ணன். ஆமா சரிமா. அப்படி மானத்தை காப்பாற்றிய பிறகு பாண்டவர்கள் 5 நாங்கள் 5 சபதத்தை வைத்தோம். எப்படி அம்மா அம்மா அப்படி சபதத்தை வைத்தோம். எப்படி என்றால் ஒளிவிலை நிறுத்தி கூந்தலும் திகிலும் தீண்டி மெலி செய்த துரியன் தலைதனை வெட்டி தனி முரசு ஆளாவிட்டால் சிகையென்னும் கூந்தலை நான் அள்ளி முடியேன் என்று சபதத்தை வைத்தேன். ஆமா சரிமா. அந்த சபதத்தை வைத்து பெரியவர்கள் கட்டளை
பாண்டவர்கள் சூதாட்டத்திலே தோற்றுவிட்டதனால் 12 வருடம் கானகம் ஓர் வருடம் அக்ஞாவது வாசத்தை மேற்கொள்ள வேண்டும். அக்ஞாவது வாசத்தில் யார்கண்களுக்கும் தென்படாமல் வாழ வேண்டும். அப்படி தென்பட்டால் மீண்டும் 12 என்று கட்டளை. அந்த 12 வருடம் கானகத்தை கழிப்பதற்காக என் கணவர் தர்மராஜன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவர், இந்த திரௌபதி அனைவரும் கள்ளக்குறவர்களை போல் நாங்கள் மரவுரி தரித்து கானகத்திலே வாசம் புரிந்து வருகிறோம். துரியோதனன் செய்த கட்டளைனார். அம்மா அம்மா இன்றைய தினத்திலே மன்னவரை காண வேண்டும். புறப்படுங்க போறோம். மன்னவனுடைய பாதத்தை ஆண்டவனுடைய பாதமாக கருதி மங்கையார் திரௌபதி ஆண்டவனுடைய பாதத்திற்கு சமர்ப்பணம். என்னுடைய பாத கமலங்களை பணிந்தபடியினால் உன்னை போல் பெண்குலவெல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? தங்களுடைய வார்த்தை பிரகாரம் நீடூடி வாழ வேண்டும் என்று மனதில் ஆசைதான். இருப்பினும் பாவியாகி நயவஞ்சகன் செய்த துரோகத்தின் காரணமா இப்படி கானகத்திலே தவித்துக் கொண்டிருக்கும் போது நான் எப்படி சுவாமி சுகமாக இருப்பேன்? அதாவது துரியன் இட்ட கட்டளை பிரகாரம் ஆண்டு 12 முடித்துத்தான் ஆக வேண்டும். இன்பம் துன்பம் அனைத்தும் கொண்டதுதான் மனித வாழ்வு. பிரபு அதுபோல் இது 8 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அடுத்த வனம் நாமல் புறப்பட வேண்டும். தம்பிவார்கள் அழைத்துக் கொண்டு சுவாமி சென்று அழைத்தவா.
மேலும் சமயர்களே தர்மபுத்திர மகாராஜனும் 10 பாஞ்சாலியும் 8 முடித்து விட்டார்கள். இருந்தாலும் 9 போவதா இருந்தாலும் அவருடைய தம்பிகளை அழைக்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஆளால் அழக மன்னன் அர்ஜுனர் சபைக்கு வருகின்றார். மற்ற விஷயம்